ரே மாமா ரே மக ப சமாதாரி பசா. ஆயிரத்தில் ஒருவன் ஷூட்டிங் எடுத்த போது அந்த போட்ல வந்து சீல வந்து போறது. ஸோ வாழ வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான அந்த பாட்டில் சங்கராபரணத்தில் நான் சொன்னேன், வீரம் தைரியம் அப்படின்னு எல்லா விதமான ஒரு மிரட்டல் கூட சொல்லலாம். நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக்ல இதுக்கு மத்தியமாவத்தின்னு பேரு, மங்கள ராகம். ஸோ நீங்க சங்கராபரண ராகமும் மாயாமாளவ கவுள ராகம் அப்படின்னு கத்துட்டீங்கன்னா 50% ஆஃப் த ஃபிலிம் சாங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். மியூசிக் இஸ் லவ். அதனால என்ன சொல்றோம், இந்த மியூசிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணா கடவுளையே பார்க்கலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்றார் சிவபெருமான். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சு ரொம்ப பாப்புலரான டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல ஒரு அழகான பாட்டை இப்ப கேட்கலாமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உண்மை கீதம் பாடுவோம். So சரிக சனித கதா நிசதபமா ரே மாமா ரே மக ப சமாதாரி பசா. சங்கராபரண ராகத்துல ஒரு பியூட்டிஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஒரு வெஸ்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரே மா கப மத பனி தசா, இதெல்லாம் வந்து இட்ஸ் கால்ட் தாட்டு பிரயோகம். சரிக சனித மததரி சதபபா. ஸோ ஒரு கார்ட்ஸை போட்டு அழகா சேர்க்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஷூட்டிங் எடுத்த போது அந்த போட்ல வந்து சீல வந்து போறது. ஸோ வாழ வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான அந்த பாட்டில் சங்கராபரணத்துல நான் சொன்னேன், வீரம் தைரியம் அப்படின்னு எல்லா விதமான ஒரு மிரட்டல் கூட சொல்லலாம். அவ்வளோ அழகான கம பம கமக சரிக சங்கராபரணமே அப்படின்னு நம்ம அந்த மூவி பசரித பமக மத பமகரேசா. இந்த சங்கராபரணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எங்கேயுமே இல்லை. வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஃபுல்லாக அது மேஜர் ஸ்கேல், யாரை பார்த்தாலும் தான் வாசிப்பாங்க. இந்துஸ்தானி மியூசிக்கில் இதுக்கு ஷுத் தாட் அப்படின்னு பேர். சரிகம பதனிசம். கர்நாடிக் மியூசிக்கில் சங்கராபரண ராகம்னு பேர். தீக்ஷிதர் அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக நவாவரணம் பண்ணியிருக்கார். தியாகராஜ சுவாமி இதிலே ஒரு 20 சாங்ஸ் பண்ணியிருக்கார். ஷியாமா சாஸ்திரி அவர்கள் வந்து காஞ்சிபுரம் பங்காரு காமாட்சி மேலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பாட்டுகள் சதாசிவம் பூபாஸ் மகே சின்ன சின்ன ஆசை, அது வந்து சங்கராபரணம். பாருங்க எவ்வளோ பாட்டு சங்கராபரணத்தில் இருக்கு பாருங்க நம்ம மியூசிக்கில். ஸோ நீங்கள் சங்கராபரண ராகமும் மாயாமாளவ கவுள ராகம் அப்படின்னு கற்றுனீங்கன்னா 50% ஆஃப் த ஃபிலிம் சாங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்,
பச ச ச ச சரி க சனி க மத த த த த த நி ச த ப க த த ப ம ரி மா மா ரி மா பாடு இப்ப பாடு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ ஸோ சமாமத நீரி பாபா சா. ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்கேல் வந்து ஒரு ஸ்லைட்டாக ட்வீக் ஆகுது. ஸோ இப்பேற்பட்ட சங்கராபரண ராகம் வந்து இன்னைக்கு உலகத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியது. சங்கராபரண ராகம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சகல செல்வ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகம் 29வது மேளத்தில் 72 மேளஸில் வருது. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஸ்னிப்பெட் ஆன் சங்கராபரணம். அடுத்த பாட்டு வந்து இப்போ பார்க்கலாம். முத்துக்களோ கண்கள், இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பாட்டோட ஸ்கேல் அப்படின்னு எடுத்தோம்னா இது மதமாச்சாரன் அப்படின்னு பேரு. நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக்ல இதுக்கு மத்தியமாவத்தின்னு பேரு. மங்கள ராகம். சரி ம பனி சா சானி பமரி சா சரி ம பனி சா சானி பமரி சா பாக்யாத லக்ஷ்மி பாரம் மா. ஸோ இந்த மாதிரி ஒரு மங்களகரமான ராகத்துல எல்லாமே புரந்தரதாசர் பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. இந்த ராகத்துக்கு ஸ்ரீயும் சனி பதனி பமருக எந்தரோ மகானு பாவுலு அந்தரிக்கி வந்தனமோலு அப்படின்னு வந்து ஸ்ரீராகத்தில் இருக்கு. சாமி நேனே கோரி ஸ்ரீராக வர்ணம் இருக்கு. சரிம பனி பரே ரிப்பம பரேத. This is called a beautiful mean. நிசரே மாரேதனி பரிசரேர கற்பகமே கண் பாராய். எவ்வளோ அழகான பாட்டெல்லாம் இருக்கு பாருங்கோ. நீங்கள் மத்தியமாவதி ராகம் கர்நாடிக் மியூசிக்கில் கற்றுண்டு இந்த பாட்டுகள் பாட்டுச்சா இந்த முத்துக்களோ கண்களை இன்னுமே நீங்கள் நிஜமாவே முத்துக்களாகிய கண்களை வந்து நீங்கள் ரசிக்கலாம். இது ஒரு மங்கள ராகம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பிகினிங் பண்ணுற போது எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி கர்நாடிக் மியூசிக்லேயும் சரி சினிமா மியூசிக்லேயும் சரி இந்த மாதிரி ராகங்கள் வந்து ஒரு அழகான ஒரு மங்களகரமான ஒரு இடத்த வந்து சித்தரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ராகங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு யூனிவர்ஸுக்கு தெரியாது இது வந்து மக்களா இல்லாட்டா வந்து செடிகளா மனிதர்களா அப்படின்னு. எல்லாத்துக்குமே அது ஒரே மாதிரி ஒரு அழகான பரஸ்பரமான ஒரு அன்பை கொடுக்கறது. இந்த அன்பில் தான் வந்து இப்பேற்பட்ட சங்கீதம் வந்து ரொம்ப அழகாக வருது. மியூசிக் இஸ் லவ். அதனால என்ன சொல்கிறோம், இந்த மியூசிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கடவுளையே பார்க்கலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்றா சிவபெருமான். சிவபெருமான் வந்து ஒத்த காலில் வந்து டான்ஸ் ஆடிச்சு நம்ம உலகத்தை காப்பாற்றுறாராமா. அதே மாதிரி நம்மளோட கிருஷ்ணர் வந்து அழகான பூங்குழலை வச்சுட்டு ஜம்முன்னு வாசிக்கிற போது மயில்கள் நடனமாகறதான், அப்படியே வந்து பூக்கள்லாம் அப்படியே பூத்து பூத்து குலுங்கிறதான். ஸோ மியூசிக்கு வந்து எப்பேற்பட்ட சக்தி தெரியுமா. இசை என்பது ஒரு மருந்து.
இசை என்பது ஒரு தவம். மியூசிக் இஸ் அ மெடிடேஷன். இசை வந்து ஒரு பாரம்பரியம். ஸோ பாவ ராக தாளம் ஆகிய பாரத நாட்டில் இருக்கிற நம்ம இந்த இந்தியன் மியூசிக்கை போஷிச்சு இது அழகாக வந்து கத்துண்டு இப்பேற்பட்ட பாரம்பரியத்தை உலகெங்கிலும் பரவறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து இந்த கலையை வளர்த்து இந்த நாட்டோட பேரை ஸ்போர்ட்ஸில் நிலநாட்டுறாங்க, சினிமாஸில் வருது. த்ரூ மியூசிக் வி கேன் மேக் அவர் பாரத் வெரி கிரேட். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.